சொல்வதெல்லாம் உண்மை. அந்த கொள்கையை தூக்கி நீ எப்படி ஓடுறான்னு தெரியுமா மேடம்? ஒரு கொள்கையை தூக்கி நான் அப்படியே பின்னால ஓடுறேன். எங்க பெரியக்கா கொள்கையை தூக்கி நான் உள்ள போயிடணும் எப்படியாவது. கொள்கையை தூக்கி நான் அவங்க அந்த சைடு ஓடுறாங்க. நீங்க போய் பப்ளிக்கை விசாரிங்க மேடம். என்ன மாதிரி காட்ட கொடுக்குறாங்க தெரியுமா மேடம்? அந்த பள்ளிகளை ப்ரொடெக்ட் பண்ணி நீ என்ன ப்ரொடெக்ட் பண்ணிட்டு நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு இருக்கிறேன் தெரியுமா மேடம்? அந்த மென்டல் ஹாஸ்பிட்டல் வெளியே நான் சொல்லுமா மேடம். என் பேர் ரேகா சசிகுமாருங்கோ. நான் 34 இயர்ஸ் ஓல்டு. நான் பெங்களூர்லேருந்து வந்திருக்கிறேங்கோ. என் உயிருக்கோ பிள்ளைங்க உயிருக்கோ ரொம்ப ஆபத்துன்னுட்டு 21st வந்துட்டு ஃபுல்லு ப்ராப்ளம் என்னென்னா 21st மென்டல் ஹாஸ்பிட்டலில் போடுறதுக்கு என்னை எட்டுன்னு போயிட்டு இருந்தாங்கங்கோ. அங்கேருந்து தப்பிச்சுன்னு எப்படியோ 7 days அங்கே இங்கே ஒழிஞ்சி குழந்தைங்களை எட்டுக்குன்னு. எவ்வளோ பசங்கம்மா உங்களுக்கு? 2 years 4 months ஒரு பையன், 11 months பேபி. கொஞ்சம் விவரமாக சொல்லுங்கம்மா. உங்களுக்கு எப்படி கல்யாணம் ஆச்சு? யார்? மேடம் எங்கள் மம்மி இருக்காங்க, டேடி இல்லை. ஆக்சுவலி அவர் சின்னதுலேயே விட்டுட்டு போயிட்டு செகண்ட் மேரேஜ் பண்ணின்னு செட்டில் ஆகிட்டாரு. எனக்கு வர மம்மி. அப்புறமா எனக்கு வந்துட்டு எல்டர் சிஸ்டர்ஸ் எனக்கு 4 பேர் இருக்காங்க. சின்னவங்க வந்துட்டு 2 எங்கள் சிஸ்டர்ஸு, ஒரு பிரதர் இருக்கிறாங்க. எல்லாருக்கும் மேரேஜ் ஆகிட்டு இருக்குங்க. தம்பிக்கு மட்டும் தான் மேரேஜ் ஆகலைங்க. அவன் கூட கம்பெனியில் வேலை செய்கிறான். நீங்கள் படிச்சிருக்கீங்களா? செகண்ட் வியூசி முடிச்சிருக்கேன் மேடம். எல்லா டியூஷன் எடுத்து நானே என் காசில் தான் படிச்சிருந்துங்க. எங்கள் ஃபேமிலியில் வந்துட்டு சின்னதுலேருந்தே என்ன மாத்திரம் செப்பரேட்டாக தான் ட்ரீட் பண்ணுறாங்கங்க. எதுக்கு எனக்கு தெரியாதுங்க. சாப்பிட்றது கூட வந்துட்டு நான் போயிட்டு இஷ்டத்துக்கு போட்டு சாப்பிட்ற மாதிரி இல்லை. நான் அவங்கள பர்மிஷன் கேட்டுட்டு தான் சாப்பிடணுங்க. நான் இது சாப்பிடலாமா, இது போட்டுக்கலாமா அப்படி தெரியாதுங்க. சின்னதுலேருந்தே அவங்க திட்டுவாங்க. எதுக்கு அம்மாவா? எது சாப்பிட்றதா இருந்தாலும் கேட்டுட்டு தான் சாப்பிட்ணுன்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால் அவங்கள கேட்டுட்டு தான் சாப்பிட்ணும். ஸ்கூலுக்கு போகிறதுக்கு முன்னால் கூட எல்லா வீட்டு வேலையை முடிச்சு வச்சுட்டு தான் நான் ஸ்கூலுக்கு போகணுங்க. ஸ்கூல்லேருந்து வந்தவனும் கூட எல்லா வேலையும் செய்யணும். அப்படி தான் 5 years பேக்கு எனக்கு பையன் பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சாங்கங்க. அப்போ கூட வந்துட்டு நான் ஜென்ரல் இன்சூரன்ஸில் வேலை செய்திருந்தாங்க. அப்போ உடம்பு சரியில்லாத 3 days வீட்டில் இருக்கும்போது அர்ஜென்ட்டாக பார்த்து 3 பையன் பார்த்து 3ஆவது நாளே எனக்கு கல்யாணம் முடிச்சிட்டாங்கங்க. 2nd June 2012 எனக்கு ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணாங்கங்க. பண்ணிட்ட பிறகு அவர் என்ன வேலை செய்கிறாரு? அவர் அப்ராடில் வந்துட்டு ஸ்டோர் கீப்பர் அண்ட் ஈவெண்ட் மேனேஜராக இருக்கிறாரு. இங்கிலீஷ் ஸ்கூல்லங்க குவைட்டில் இருக்குதுங்க. அது அங்கே வேலை செய்திருந்தாருங்க 17 years-ஆ. ஸோ அவர் வாபஸ் போகணுன்னு சொல்லிட்டு 3 days-லேயே அவங்க கல்யாணம் பண்ணிட்டாங்க. நான் அவர்கிட்ட பேசியில்லை, அவர் என்கிட்ட பேசியில்லை, எதுவும் இல்லைங்க. அப்புறமா செகண்ட் மேரேஜ் ஆன பிறகு இந்த மாதிரி ஹோட்டலுக்கு ஃபர்ஸ்ட் நைட் அரேஞ்ச் பண்ணியிருக்கோன்னு சொன்னாங்க. சொன்னால் ஒன்றுமே பையனோ தெரியல, பையன்கிட்ட நான் பேசியில்லை, எனக்கு எதுவுமே டைம் கிடைக்கல அவர்கிட்ட மிங்கிள் ஆகிறதுக்கு. நான் போடுறதில்ல. சர்ச் மேரேஜ் வந்துட்டு 11th June இருந்துச்சுங்க. கார்டெல்லாம் இது பண்ணியிருந்தாங்க. ஸோ அதனால் ஆஃப்டர் 11th June நான் போகிறேன்னு சொன்னதுக்கு அந்த வீக் ஆஃப் டைம் எனக்கு கிடைக்கும் அவர் கூட மிங்கிள் ஆகிறதுக்கோ பேசுறதுக்கோன்னு சொன்னாங்க. அவ்வளோதான். அதுலேருந்து அவர் 11th June வரைக்கும் எங்கள் ஹஸ்பண்ட் நான் ஃபோன் பண்ணால் கூட என்கிட்ட பேசலைங்க. அவர் என்னை ஃபுல் அவாய்ட் பண்ணி 11th June வரைக்கும் அப்படி தான் இருந்தார். ஆஃப்டர் 11th June மேரேஜ் ஆகி போன பிறகு கூட எது ஒன்றுமே சுச்சுவேஷன் நார்மலாகவே இருக்கல மேடம். ஏன்னா அவர் என்கிட்ட பேசலை, இது பண்ணல. அப்புறமா நைட் சும்மா சண்டை போட்டுக்குன்னு ஏதாவது ஒரு எக்ஸ்கியூஸ் தேடின்னு சண்டை போட்டுன்னு இப்படியே இருந்துட்டு 19th June ஊருக்கு போயிட்டாருங்க குவைட்டுக்கு. 19th June குவைட்டுக்கு அவர் போன பிறகு 1.5 years-க்கு அவர் திரும்பவே இல்லைங்க. எனக்கு கால் பண்ணுறதோ என்கிட்ட பேசுகிறதோ அந்த மாதிரி எதுவுமே இல்லைங்க. அவர் ஊருக்கு போன பிறகு நான் எங்கள் மாமியார் வீட்டில் போய் ஒரு 3 days இருந்தேங்க. அவ்வளோதான். 3 days-லேயே எங்கள் சிஸ்டர்ஸு எங்கள் மம்மியெல்லாம் வந்துட்டு தாலியெல்லாம் கழட்டி போட்டு போவான்னு சொல்லிட்டு வீட்டுக்கிட்டுன்னு வந்துட்டாங்க. ஏன் வந்து ஃபர்ஸ்ட் நைட் எதுவுமே நடக்கலை. ஏன்னா எல்லாமே சஸ்பீஷியஸாக இருக்குது. என்னத்துக்கு இந்த மாதிரி பையன் வந்துட்டு பொண்ணு கூட பேசாத கூட என்னத்துக்கு போயிருக்கிறான். ஸோ இவங்க இன்டென்ஷன் என்னான்னு சொல்லிட்டு அவங்க வந்துட்டு பையன் வீட்டுக்கார பேசுறதுக்கோ எதுக்கோ அலோவே பண்ணலங்கோ. சண்டை போட்டு இட்டுன்னு வந்துட்டாங்க. அப்பா நான் எங்கள் வீட்டில் தான் இருந்தாங்க. 1.5 years-க்கு எங்கள் மாமியார் வீட்டிலும் சரி யாருமே வரல. எங்கள் ஹஸ்பண்டை கால் பண்ணாக்கா அவர் நம்பர் இருந்துச்சுங்க. கால் பண்ணால் வெறும் அவர் திட்டிட்டு வல்கராக பேசிட்டு வச்சுடுவார். ஃபோனே எடுக்க மாட்டார். எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை, டிவோர்ஸ் வேணும் அவ்வளோதான் கேட்குவாருங்க அவர். ஆஃப்டர் 1.5 years கேஸ் எல்லாம் போட்டு அப்புறமா 2012 June கல்யாணம் ஆச்சுங்க. 2013 December வந்துட்டு இந்த மாதிரி கோர்ட் கேஸ் மெயின்டெனன்ஸ்க்கெல்லாம் போட்டுருந்தனால அவங்க அப்பா கிட்ட வீசா கொடுத்து அனுப்பிச்சிருந்தாருங்க. அவர் விசா எடுத்துன்னு வந்தார். நானும் போனேங்க. கேஸ் எல்லாம் அவர் என்ன கண்டிஷன் வச்சாருன்னா கேஸ் கண்டினியூ பண்ணக்கூடாது, மெயின்டெனன்ஸ் எப்படி இருக்குது அதெல்லாம் விட்டுட்டு ஊருக்கு வான்னு சொல்லிட்டு
அப்புறமா 2013 டிசம்பரில் நான் குவைட்டுக்கு போனேங்க. ஒரு 1 மந்த் இருந்தேங்க அங்கே. அங்கே வந்துட்டு 1 மந்த் ரொம்ப டார்ச்சர் பண்ணார். கண்ணாடி ஃபோட்டோங்களெல்லாம் ஒடிச்சிடுறது, கண்ணாடி இப்படி கழுத்துக்கிட்ட வச்சுக்கிறது, அமுக்கி வச்சுக்குவார் பேச முடியாத மாதிரி. ராத்திரி 3 மணி 4 மணி ஆனாலும் தூங்க விட மாட்டார். எங்கள் அம்மா மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்தியா, எங்கள் அப்பா மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்தியா, என் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்தனா உனக்கு எவ்வளோ தைரியம் இருக்கும். அந்த மாதிரி ஒரு 1 மந்த்துக்கு ரொம்ப டார்ச்சர் பண்ணாருங்க. சரி, அப்புறமா என்ன சொன்னார், நான் இங்கேயே லோக்கல் மார்க்கெட்டில் உன்னை விற்றுறேன் அப்படியெல்லாம் சொல்ல எனக்கு ரொம்ப பயம் ஆயிடுச்சுங்க. நான் கால் பண்ணி மெசேஜஸ் எல்லாம் எங்கள் தம்பிக்கெல்லாம் பண்ணியிருக்கிறேன். கால் பண்ணி பட் அதெல்லாம் வந்து அவங்க என்னத்துக்கு ஒரு பிரிண்ட்டாக எடுத்து வச்சுன்னு இருக்கிறாங்க. எடுத்து அவங்க ட்ரை பண்ணியிருக்கிறாங்க இங்கேருந்து என்னை வர வைக்கிறதுக்கு. பட் தே குடண்ட், அவங்களால வர வைக்க முடியல. நானே இந்தியன் எம்பசிக்கு போய் அங்கே என் ப்ராப்ளம் எல்லாம் சொல்லி இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்குது சார், எனக்கு வீட்டுக்கு வாபஸ் போகணும், எங்கள் ஹஸ்பண்ட் ரொம்ப அடிக்கிறாரு, எனக்கு வீட்டுக்கு வாபஸ் போகணுன்னு சொன்னோன்னா அவங்க சொன்னாங்க, கொஞ்சம் டைம் எடுத்து திங்க் பண்ணுறீங்களா இல்லை நீங்கள் போகிறீங்களா, உங்களுக்கு என்ன வேணும் அது பண்ணித்தரேன்னு சொன்னாங்க அங்கே இந்தியன் எம்பசியில். இல்லை நான் வாபஸ் போகிறேன், டிசிஷன் என்ன இருக்குதோ கண்டினியூ பண்ணுறது இதெல்லாம் நான் லேட்டர் பார்த்துக்கிறேன், இப்போதுக்கு நான் வாபஸ் போகணுன்னு சொல்லிவிட்டு அங்கேருந்து வந்துட்டேங்க மேடம். நான் இங்கே வந்து கொஞ்ச நாள்லேயே தெரிஞ்சிச்சுங்க நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறேன்னு. எங்கள் மம்மியும் எங்கள் செகண்ட் சிஸ்டரு இட்டுன்னு போயிட்டு அபார்ஷன் பண்ணிட்டாங்க இந்த ஃபர்ஸ்ட் பேபியை. எது ஒன்றுமே என் லைஃப்பில் எந்த டிசிஷன் இல்லைங்க, எல்லாமே அவங்க டிசிஷன் தான். அபார்ஷன் பண்ண பிறகு அப்போ கூட நான் எங்கள் ஹஸ்பண்டை விடல, அவர் கால் பண்ணிவிட்டு நான் பண்ணது எல்லாமே தப்பு, நீ விட்டுட்டு போன பிறகு எனக்கு ரியலைஸ் ஆச்சு எல்லாமே, நான் பண்ணது எல்லாம் தப்பு, என்னை மன்னிச்சிடுன்ட்டு மன்னிப்பு கேட்டாருங்க. கேட்டுட்டு வந்திருந்தார் ஊருக்கு. ஜூன் மாதம் திரும்பி 2014 ஜூனுக்கு வந்திருந்தார் இந்தியாவுக்கு. வந்து அவருடைய டோட்டல் பிஹேவியர் டுவர்ட்ஸ் மீ எல்லாமே சேஞ்ச் ஆகிடுச்சு மேடம். 2015 என் பெரிய பையன் பிறந்தாங்க. அது பிறந்த பிறகு நம்ம செப்பரேட்டாக வீடு எடுத்துன்னு போனோங்க. 1 lakh rupees அட்வான்ஸ் நான் தான் கொடுத்தேன். ரெண்ட்டு வந்துட்டு 10,000 rupees கொடுத்து நான் எடுத்துருந்து தாங்க வீடு. ஏதோ ஒரு சும்மா சண்டை அவர் அடிச்சுன்னு இது பண்ணாருன்னு கூப்பிட்டோன்னே எங்கள் சிஸ்டர் வந்துட்டு ஒரே நாளில் அந்த வீடு காலி பண்ணி அந்த சாமானெல்லாம் எடுத்துன்னு போய் அவங்க வீட்டில் போட்டுக்கின்னு வீடு காலி பண்ணி அவங்க வீட்டில் எடுத்துன்னு போயிட்டாங்க. எடுத்துன்னு போய் அவங்க வீட்டில் வச்சுக்கிறாங்க. அதுக்கு முன்னால் டெலிவரி ஆன பிறகு 3 months எங்கள் மதர் வீட்டில் தான் இருந்தாங்க. நானும் அவரும் அங்கே தான் இருந்தோங்க. அங்கே நம்ம வீடு பார்க்குற வரைக்கும் கொஞ்சம் டைம் வேணுமா இருந்துச்சுங்க. அந்த பீரியட் ஆஃப் டைம் தான் அங்கே இருந்தோங்க. அப்புறமா வீடு பார்த்துன்னு போனது தான் இந்த மாதிரி எங்கள் சிஸ்டர் என்ன பண்ணாங்க, ஒரே நாளில் அது கூட அவர் என்னத்துக்கு சண்டை பண்ணாருன்னா, எங்கள் பெரிய அக்கா வீட்டுக்கு வந்திருந்தாங்க. அவர் ஸ்டார்டிங்லேருந்தே எனக்கு சொல்லியிருந்தார், மேடம் உங்கள் ஃபேமிலி வந்துட்டு மணி மைண்டடாக இருக்கிறாங்கோ, உங்கள் மதராகட்டும் உங்கள் சிஸ்டர்ஸாகட்டும் அவங்க கூட ரொம்ப சேராத வாழ விட மாட்டாங்கன்னு அவர் ஸ்டார்டிங்லேருந்தே சொல்லியிருந்தாங்க. பட் எனக்கு வந்து எங்கள் மதர் மேலே எங்கள் சிஸ்டர்ஸ் மேலே ரொம்ப அட்டாச்மெண்ட்டு, ரொம்ப ஆசைங்கோ. எங்கள் மம்மி தப்பு பண்ண மாட்டாங்கோ, என்னுடைய மென்டாலிட்டியில் என் மைண்டில் இருந்து எங்கள் அம்மா தப்பு பண்ண மாட்டாங்கோ, எங்கள் அக்கா தங்கச்சிங்கோ தப்பே பண்ண மாட்டாங்க, அவங்க எது சொன்னாலும் என் நல்லதுக்கு தான் இருக்கும். அப்படி தாங்க நான் எடுத்துன்னு இருந்தேன். அப்புறமா அந்த வீடு வந்து ஒரே நாளில் காலி பண்ண வச்சுட்டு சாமானெல்லாம் எடுத்துன்னு போய் அவங்க வீட்டில் போட்டுக்கினாங்க. போட்டுட்டு ஒரு இங்கே இரு, உனக்கு என்ன வேணும் உன் புள்ளிக்கு என்ன வேணும் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஒரு 3 daysலேயே எங்கள் புள்ளிக்கெல்லாம் ப்ராப்ளம் ஆகுது இங்கே நீந்தினா போனிட்டு அங்கேருந்து அனுப்பிச்சி விட்டுட்டாங்கங்க என்ன. சரி, நீங்கள் உங்கள் அக்கா வீட்டிலேருந்து வெளியெல்லாம் அனுப்பிச்சாங்க. அதுக்கப்புறம் அம்மா வீட்டுக்கு போனீங்க. அம்மா வீட்டுக்கு போனோங்க. அங்கே இருந்தாங்க. அங்கே இருந்தாலும் அவர் என்ன பண்ணார், வந்து கூப்பிடுவார் அப்பப்போ, செப்பரேட்டாக நம்ம போயிடலாம் வந்துரு ஜாக்லின்னு கூப்பிட்டுனே இருப்பார். நான் வந்துட்டு இவர் பிஹேவியர் இப்படியே இருக்குதுன்ட்டு நான் போகல. அவர் என்ன சொன்னார், ஒரே நாளுக்கு இந்த மாதிரி டிசிஷன் எடுக்கக்கூடாது சொன்னதுனால திரும்பி இன்னொரு வீடு எடுத்தோங்க. நானே தான் எடுத்தோங்க. 60,000 அட்வான்ஸு கொடுத்து 7,000 வேலைக்கு போயிட்டு இருந்தீங்களா? ஆமாம், என்ன ஜென்ரல் இன்சூரன்ஸில் வேலைக்கு போயிருந்தாங்க, மோட்டர் இன்சூரன்ஸில். எனக்கு 10,000 தான் சேலரி இருந்துச்சுங்க. பட் நம்ம டார்கெட் முடிச்சாக்கா அது மேலே இன்சென்டிவ் கிடைக்குங்க. ஓகே, அப்புறம் நீங்கள் 60,000க்கு வீடு எடுத்தீங்க. அங்கே கூட வந்துட்டு இந்த மாதிரி தான் சும்மா அப்பா அடிச்சுக்கணும் இந்த மாதிரி பிரச்சனை பண்ணுவார். பட் எதோ ஒன்று அவர் வேலைக்கு போகல. இல்லை, அவர் வேலைக்கு போகலங்க. எது ஒரு சின்ன ப்ராப்ளம்னா கூட எனக்கு வந்துட்டு இது வரைக்குங்க ஃபேமிலி வந்துட்டு அவங்க ஃபேமிலியை கூப்பிட்டு ஏப்பா இப்படி பண்ணுற, என்னத்துக்கு இந்த மாதிரி பண்ணுற, அந்த மாதிரி எந்த ஒரு ஃபேமிலியை உட்காந்து பேச மாட்டாங்க. சரி ஜாக்லின், இப்போ அவர் அங்கேருந்து பைசா எடுத்துகிட்டு வந்தாரா, டெபாசிட்ஸ் எதாவது கொண்டு வந்தாரா? அது இன்ன வரைக்கும் எனக்கு அவர் எடுத்துன்னு வந்தார். அவங்க மதர், நீங்கள் தான் செலவெல்லாம் பார்த்தீங்க? நான் தான் பார்த்தாங்க. எங்கள் மதர்ன்லாம் சொன்னாங்கங்க, அவன் சைன் பண்ணிவிட்டு ரிசைன் பண்ணிட்டு வந்ததில் அவன்கிட்ட நிறைய காசு இருக்குது,
ஒரு வருஷம் அப்படி சொன்னாங்கங்க. அந்த ஒன் டேல வீடு காலி பண்ணது கூட எங்கள் சிஸ்டர் போயிட்டு போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ணி அவரை இட்டுன்னு போயிட்டு உள்ளே வந்துட்டு வெறும் அண்டர்வேரில் உட்கார வச்சு அவரை ரொம்ப இன்சல்ட் பண்ணி அடிக்க வச்சு பிரச்சனை இப்போ பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு யார் மேல கோவம்? அம்மா அம்மா ஃபேமிலி அக்கா மேல கோவமா, ஹஸ்பண்ட் மேல கோவமா? கோவன்ஸுனாக்கா இது நான் என்ன நினச்சேன், இது எந்த லைஃப், இது எந்த ப்ராப்ளம், மேபி எனக்கு தான் இவ்வளோ ப்ராப்ளம்ஸ் வருதுன்னு தான் நான் நினச்சேன் மேடம். பட் என்ன ப்ராப்ளம் ஆயிடுச்சுன்னா, இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் கொடுத்து கொடுத்து எங்கள் ஹஸ்பண்டுக்கு என் மேலே பிடிக்காதே ஆயிடுச்சுங்க. அப்போ கூட அவரும் என்னை விடல, நானும் அவரை விடுற ஐடியாவில் இல்லைங்க. என் செகண்ட் பேபி 6 months மறுபடியும் இன்னொரு குழந்தை பெற்றுனீங்களா? 6 months நான் ப்ரெக்னெண்ட்டாக இருந்தேங்க. அப்போ வந்துட்டு வீடு நம்ம காலி பண்ணிட்டு வீடு இருக்குல்லன்னு சொல்லிட்டு எங்கள் மம்மி ரெண்ட்டுக்கு இருக்கிறாங்க அந்த வீட்டிலங்கோ. கிரவுண்ட் ஃப்ளோரில் இருந்தாங்க. ஃபஸ்ட்டு ஃப்ளோரில் எங்கள் செகண்ட் சிஸ்டருங்கோ, செகண்ட் ஃப்ளோரில் வேறு வெளியில் இருக்கிறவங்க இருக்காங்க, தேர்ட் ஃப்ளோர்லேயே எங்கள் லாஸ்ட்டு சிஸ்டர். அது வந்து ரொம்ப பெருசு இல்லை மேடம். ஒரு ரூமு ஒரு டாய்லெட்டு, பக்கத்துலேயே ஒரு ரூம் ஒரு டாய்லெட்டு, அந்த மாதிரி தான் தேர்ட் ஃப்ளோரில். மிக்கிலெல்லாம் வந்து ஒரு ஹாலு, கிச்சனு, டாய்லெட், பாத்ரூம் அந்த மாதிரி கட்டியிருக்கிறாங்க. அது என்ன சொன்னாங்க, இப்போது வீடு இல்லாததுனால நீங்கள் இந்த மேட்டில் ஒரு ரூம் இருக்குது. யாரோட வீடு அது? அது ரெண்ட்டுக்கு தாங்கும், ரெண்ட்டுக்கு எடுத்து கொடுத்தாங்க எங்கள் சிஸ்டர், செகண்ட் சிஸ்டர் அந்த பில்டிங்கில் இருக்கிறாங்க. ஒரு 1 week 3 daysன்னு சொன்னாங்க. ஃபஸ்ட்டு 3 days, ஜாஸ்தின்னு சொன்னால் ஒரு வாரத்தில் இந்த வீடு காலி பண்ணி கொடுத்துடணும், நீங்கள் வீடு பார்த்துட்டு போயிடுங்கன்னு சொன்னார். அப்போ எங்கள் ஹஸ்பண்ட் சொன்னாருங்க, மம்மி வீட்டுக்கு போகலாம், எங்கள் மாமியார் வீட்டுக்கு போகலாம், இங்கே வானா ஃபுல்லாக உங்கள் ஃபேமிலி தான் இருக்குது, வானான்னு. எல்லாம் வானா, நம்ம செப்ரேட்டாக பார்த்துன்னு போயிடலாம், அங்கே போனால் கூட சும்மா ப்ராப்ளம் ஆகும்னு சொல்லிட்டு அங்கே அந்த வீட்டுக்கு போய் ஒரு 10 நாள் கூட இல்லை மேடம். அந்த 10 நாளில் எங்கள் லாஸ்ட் சிஸ்டர் ராதிகா அவளுடைய பேர், எங்கள் ஹஸ்பண்ட் கூட வந்துட்டு அஃபேர் பண்ணி ரொம்ப ப்ராப்ளம் கொடுத்தாங்க மேடம். இப்போ கடைசியில் நீங்கள் கிளம்பி வரது அன்னைக்கு என்னாச்சு? அன்றைக்கி ஒன்றும் இல்லை மேடம். நான் என்ன சொன்னேன்னா, இவங்க ரொம்ப கலாட்டா பண்ணுறாங்க இந்த வீட்டில், என்னை ரொம்ப கேஸ் எல்லாம் விட்ரா பண்ணுன்னு ப்ராப்ளம் பண்ணியிருந்தாங்க. நான் எந்த கேஸும் விட்ரா பண்ணிருந்தேன்னு சொல்லிட்டேன். அவள் ப்ரெக்னென்ட் ஆக்குறா, எல்லா கேஸும் விட்ரா பண்ணி அவர் ஊருக்கு போகணும், அப்ராடு. நான் கேஸ் விட்ரா பண்ண. யார் ப்ரெக்னென்ட்? எங்கள் சிஸ்டர். ஓகே. என்னம்மா பிரச்சனை? இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா. அவன்னா எல்லாருக்கும் உயிர், என்னன்னு தெரில. அவன் அடிச்சு தலை மேலே இவளுக்கு அதே விஷனம் எல்லாம். எவ்வளோ நாளாச்சு உனக்கு டெலிவரி ஆகி? 11 months 11 months. இவளுக்கு ஏன் உங்கள் மேலே கோவம்? தெரியல மேடம், அந்த கடவுளுக்கு தான் தெரியும் மேடம். அவளுக்கு நான் எல்லாம் அவ்வளோ கெட்டது நான் செஞ்சே இல்லை. அவன் நல்ல பொண்ணா? ஐயோ, ரொம்ப நல்ல பொண்ணு மேடம். மற்ற பசங்க எல்லாம் எதுவுமே இவளுக்கு எதிராக செய்ய மாட்டான். எதுவும் செய்யல மேடம். இப்படிதான் மேடம் எல்லார்கிட்டயும் அவங்க சொல்லிடுது என்னன்னா, எங்க தங்கச்சி அவங்க எனக்கு அகேன்ஸ்டா எவ்வளவு ஒரு நாளா நாள் இப்படி நிக்கிறது இருக்கா? இல்ல. இப்பதான் மேடம் கொஞ்ச நாளா தான் இருக்கு அப்படி இருக்கிறாங்க. அதுக்கு முன்னாலெல்லாம் இந்த டெலிவரிக்கு அப்புறமா இந்த டெலிவரிக்கு அப்புறம் தான் அப்படி ஆனது. எவ்வளோ நாள் ஆச்சு? இப்போ 11 months ஆச்சு. ஆனால் இப்போ ஒரு 3-4 மாசமா தான் யாருன்னா எதனா சொன்னால் கோவிச்சுக்குன்னு துணி எடுத்துன்னு ஓடிடுவான் அவங்க வீட்டுக்கார்கிட்ட. சரி இப்போ போகிறாளே என்ன ஆச்சோ, ஃபோன் பண்ணலேன்னு காத்துனுக்குவோம். சரின்னு ஃபோன் பண்ணுவா, வந்து சேர்ந்துடுவா. ஏன்னு கேட்டால் எப்போ இருந்தாலும் இங்கே வருவான்னு அந்த வீடை நான் காலி பண்ணாத ஒரு நிமிஷம் எனக்கு என்ன ப்ராப்ளம்னு புரிஞ்சு போச்சு. உங்களுக்கு புரியுதா? புரியுது மேம். உனக்கு நாங்க என்ன செய்யணும் ஜாக்லின், அது சொல்லு. மேடம் நான் நார்மலா இருக்கிறேன். நார்மலா தான் இருக்க. ஆம்புலன்ஸை கூப்பிட்டு நான் அந்த துணி எடுத்துன்னு வந்துக்கிறேன் மேடம். சரி, நைட்டு நாங்க என்ன செய்யணும் உனக்கு சொல்லு. மேடம் எங்க ஹஸ்பண்ட் வீட்டில் பேசி எனக்கு கூட வாழ இஷ்டமா இல்லையான்னு கேட்டு, அவருக்கு வாழ இஷ்டம்னால பரவாயில்ல மேடம், எங்கேயோ என்னையோ என் பிள்ளைங்களையோ ஒன்றா இருக்கிற மாதிரி, உயிரோடு இருக்கிற மாதிரி இது பண்ணி கொடுங்க. நிச்சயம் நான் சொன்னாக்கே உனக்கு நம்பிக்கை இருக்கா எங்க மேல? இருக்கிற தொட்டு தான் இங்கே வரைக்கும் வந்திருக்கிறேன் மேடம். அவங்க சொல்றாங்க எனக்கு மென்டல் ப்ராப்ளம் இருக்குதுன்னுட்டு. யாருமே யாரையும் பார்த்து மென்டல் ப்ராப்ளம் சொல்ல இல்ல முடியாது மேடம், அவங்க சர்டிபிகேட் எல்லாம் வாங்கி வச்சுன்னு இருக்காங்க. ஜாக்லின். நான் ஒரு விஷயம் சொல்வா, இப்ப நான் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன்ல, எல்லா டைம்லயும் நான் இதே மாதிரி இருக்கணும்னு இல்லை, தெளிவா இருக்கணும். உங்ககிட்ட பேசும்போது பல விஷயங்கள் நான் கத்துக்கிறேன், புரியுதா? நான் நிறைய இடத்துல இமோஷனல் ஆகுறது உண்டு, நிறைய சுச்சுவேஷன்ல எனக்கு கண்ட்ரோல் விட்டு போறது உண்டு. ஆனா எல்லாருக்கும் அப்படிதாம்மா, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு லெவல் ஆகும், அது மீண்டு வருவோம். நம்ம எல்லாரும் எல்லா டைம்லயும் தெளிவா இருக்கிறதே கிடையாது, புரியுதா? அது ரொம்ப புத்திசாலியானவங்களுக்கு என்ன ஆகும்னா இன்னும் எமோஷ்னலா இருப்பாங்க, நிறைய யோசிக்கிறதுவங்க இன்னும் எமோஷ்னலா இருப்பாங்க. அதை மற்றவங்களால புரிஞ்சுக்க முடியாது.
அது எதனாலன்னா அவ்வளோ புத்திசாலி நீ. உன்னோட புத்திசாலித்தனத்தை அவங்களால புரிஞ்சுக்க முடியல. புரியுதா? நீங்க வந்து 2 பசங்க இருக்காங்க உங்களுக்கு. இந்த பசங்களை நல்லபடியா வளர்க்கணும் இல்லையா? ஆமாங்க. ஹஸ்பண்டோட சப்போர்ட் இருக்கோ இல்லையோ அதெல்லாம் அடுத்த விஷயம், அது பார்த்துக்கலாம். ஆனா இந்த 2 பசங்களை நல்லபடியா வளர்க்கணும் இல்லையா? ஆமாங்க. அவங்களுக்காக தானே நீங்க உயிர் வாழறீங்க. ஆமா மேடம். உங்க தம்பியே அவ்வளோ பாசமா பார்த்துருக்கீங்க, அப்ப இந்த பசங்களை எவ்வளோ நல்லா பார்த்துக்கணும். ஆமாங்க நீங்க இப்படி டிஸ்டர்ப் ஆயிட்டு இருந்துட்டீங்கன்னா பசங்களுக்கு நல்லா இருக்குமா? மேடம். ஒரு நார்மலா இருக்கிற பர்சன் ஆம்புலன்ஸ்ல கூப்பிட்டு நீ தள்ளிட்டு தப்புதான். தள்ளிட்டு தப்பு. அவங்க அவங்க- சொல்றாங்க நீ அவங்க தப்புதான், அவங்க செஞ்சது அப்ப தப்பு. எப்படி மேடம் நார்மலா இருக்க முடியும்? சரி, நான் சொல்றது கேளுமா. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உனக்கு இந்த இந்த வருத்தத்துல இருந்து வெளியே வரதுக்கு உனக்கு ஒரு கவுன்சிலிங் தேவை. ஐ எம் நாட் ஆஸ்கிங் யூ டு கோ டு அ சைக்காட்ரிஸ்ட். நான் அப்படி சொல்லலை. சைக்காட்ரிஸ்ட் போறது கூட தப்பு கிடையாது. அப்படி பார்க்க போனா நான் போகலாம், அவங்க போகலாம், அவங்க போகலாம், அவங்க போகலாம், யார் வேணா போகலாம். நீங்க எடுத்துன்னு போங்க மேடம், நான் போறேன். எனக்கு அவங்க மேல நம்பிக்கை இல்ல. ஏன்னா சரி. அவங்க எல்லாம் அது பக்கத்துல தான் நிக்கிறாங்க. சரி, அது நான்- கரெக்ட். நான் சொல்றது கேளு. சொல்லுங்க மேடம். எங்க கூட கவுன்சிலர்கிட்ட வா. நீ சைக்காட்ரிஸ்ட போக வேண்டாம். கவுன்சிலிங்ல என்ன சொல்றாங்க பாப்போம். சப்போஸ் அவங்க சொன்னாங்க இல்ல உன்னோட ஹெல்த் ரொம்ப மோசமா இருக்கு, நீ ரொம்ப வீக்கா இருக்க, மென்டலா விடு, பிசிக்கலா ரொம்ப வீக்கா இருக்க, ஓகேயா? அப்போ உன்னோட உடம்ப முதல்ல தேத்து விடணும். அதுக்கு நீ மல்டிவிட்டமின் சாப்பிடணும். அப்பதான் உன்னோட கண்ணெல்லாம் வந்து ரொம்ப பேலா இருக்கு. ஆமா மேடம். ஸோ மல்டிவிட்டமின் சாப்பிட்டு, ஏன்னா அப்பதானே உனக்கு டெலிவரியா இருக்கு. 1 இயர் கூட டிஃபரன்ஸ் இல்ல மேடம். எனக்கு நார்மல் டெலிவரியா 2 பேருக்கு. நார்மல் தாங்க. சரி. ஃபோர்செப்ஸ். சரி, அப்போ அதனால உனக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மல்டிவிட்டமின் சாப்பிடணும். செகண்ட் வந்து உனக்கு ஒரு கவுன்சிலிங் தேவை. இது 2யும் நீ எடுத்துக்கிற. அதுக்கப்புறம் நான் மறுபடியும் உன்னை மீட் பண்றேன். ஆனா நான் இவங்க கூட வாபஸ் போக மாட்டேன் madam. வேண்டாம், நீ போக வேண்டாம். ஓகே, நீ வெளியே வெயிட் பண்ணு. எனக்கு என்ன தோணுறதுன்னா, டெலிவரிக்கு அப்புறம் ஒரு நிறைய லேடிஸ்க்கு வந்து இந்த மாதிரி ஒரு டிப்ரெஷன் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. அது நான் உங்களுக்கு சொல்லக்கூடாது. ஐம் நாட் அ குவாலிஃபைட் பர்சன் டு சே தட். பட் என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் எனக்கு என்ன ஃபீல் ஆச்சுன்னா, அவன் வந்து போஸ்ட் நேட்டல் டிப்ரெஷன் சொல்லுவாங்க, அந்த மாதிரி இதுக்குள்ளே போயிருக்கலாம். பட் எனக்கு அவங்க நிறைய விஷயங்களை இமேஜின் பண்ணிக்கிறாங்க. நிறைய விஷயம் இப்போ பாருங்க, நாங்க வந்துட்டு அவளுக்கு வந்துட்டு மென்டலா எஃபெக்ட் ஆயிருக்குன்னு உங்ககிட்டயே சொல்லல, நான் கொடுத்த கம்ப்ளைண்ட்லயும் சொல்லல, நான் எங்கேயுமே சொல்லல. இல்லை, அது ஆனா அவளுக்கு எனக்கு certificate தெரியும். இருக்குன்னு அவ அது சொல்றா. அவளுக்கு தெரியும். பிரச்சனை என்னன்னா, அவ ரொம்ப புத்திசாலி. நீங்க என்ன யோசிக்கிறீங்கன்னு அவளுக்கு தெரியும். நான் என்ன சொல்ல போறேன்னு அவளுக்கு தெரியும். எல்லாம் இமேஜின் பண்றாங்க மேம். அவளுக்கு ஒரு சின்ன ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் இருக்கு. Complex ஆ இருக்கு, ஆமா. இருக்கு. ஸோ அதை வந்து நம்ம டேக்கிள் பண்ணோம்னா ஒரு கவுன்சிலிங்க்கு போகணும். அதுக்கப்புறம் டாக்டர் சொன்னதுக்கு அப்புறம் ஒன்ஸ் யூ கிவ் ஹர் ட்ரீட்மெண்ட்டோ ஷி வில் பி அப்சல்யூட்லி. தட்ஸ் வாட் ஐ வாண்டட் டு டூ மேம். நான் 5 டாக்டர்ஸை கன்சல்ட் பண்ணாங்க. கார்ப்பரேஷன் டாக்டர் இருக்கிறாங்களா வீட்டுக்கிட்ட, அவங்க டியூஸ்டே இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்க அங்கே கவர்மெண்ட்டில் வராங்க அவங்க. நான் அங்கே போனால் அன்றைக்கி செஷனுக்கு போயிட்டு இருந்தாங்க. அதுக்குள்ளே நான் 4-5 டாக்டரை போய் கேட்டுட்டு வந்தேன். அவங்க என்ன சொன்னாங்க, ஏன் பேஷண்ட்டாக இருந்தால் தான் ட்ரீட் பண்ண முடியும், இதுக்கு வீட்டுக்கெல்லாம் வந்து நாங்கள் ட்ரீட்மெண்ட் பண்ண முடியாது. வாட் ஷீ நீட்ஸ் ஐ டோன்ட் நோ until I see the patient. எங்கே டோர் ஸ்டெப் வரலோ ஃபோர்ஸபிளாக கூட நீங்கள் பேஷண்ட் எடுத்துன்னு வரலாம். பிகாஸ் யூ ஹேவ் ஆல் த ரைட்ஸ் ஃபேமிலி. நீங்கள் எடுத்துன்னு வாங்க, நாங்கள் டிசைட் பண்ணிவிட்டு சொல்கிறோம் நாங்கள். ஸோ ஐ வாண்டட் டு டேக் ஹர். அதுக்கு இவளோட இதை அந்த கார்ப்பரேஷன் டாக்டர்கிட்ட சொன்ன பாருங்க. அப்போ அவர் என்ன சொல்ல, இட்ஸ் ஹை டைம் யூ ஹேவ் டு டேக் ஹர். அவர் அதோட டாக்டர் தான். அன்றைக்கி டியூஸ்டே அவர் வந்திருக்கார், எனக்கு தெரியல. அப்போ நான் சொன்னேன், எப்படி இட்டுன்னு போடுறது, கேப்லேருந்து குடிச்சிட்டா, அவள் ரொம்ப கலாட்டை பண்ணுறா, ரொம்ப ஸ்டப்பன் ஆகும் அப்படின்னு. அப்புறமா ஒன் லைஃப் சேவ் ஆகுதுன்னா வாட் கம்ஸ் ஆன் த வே யூ ஷுட் பி ரெடி டு அக்செப்ட் இட். டேக் த பிளேம் ஆன் யூ, இட்ஸ் ஓகே, ஒன் லைஃப் இஸ் சேவ்டுனோன்னாரு. அப்போ நான் நினச்சேன், எப்படி சார் இட்டுன்னு போகிறதுன்னு. உண்மையில ப்ளேமே வரக்கூடாதுன்னா நீ 108 எடுத்துக்கோமா, தட் இஸ் அ ஆம்புலன்ஸ். இன்கேஸ் ஷி ட்ரபிள், ஷி இஸ் ட்ரைங் டு ரன் அவுட்னா. அதுதான் அவள் சொல்லிட்டு இருந்தா இல்லையா? அது எனக்கு உன் பேர் என்னம்மா? சுனிதா. சுனிதா. நீங்க? வனிதா மேம். வனிதா. ஓகே, இப்போ என்னன்னா எனக்கு புரியுதுமா. அவ லைஃப் மட்டும் இல்ல, 2 குழந்தைங்க இருக்குல்ல. ஆமாம் மேடம். அந்த ஆக்சுவலி ஸ்ட்ரெஸ்ட் அவுட். அந்த பொண்ணு ஹேஸ் காட் அ வெரி டிஸ்டர்ப்ட் மேரேஜ். ஆமாங்க மேம். 5 இயர்ஸ் ரொம்ப Because she கஷ்டப்பட்டுட்டாங்க. led a very good life in my house. Above all 7 sisters-ல 4000-5000 கம்மி அவ துணியை போட்டது கிடையாது. I'm seeing the way she is dressed like this. என்ன அழகா ரெடி ஆவா தெரியுங்களா? அவ போட்டோஸ் எல்லாம் நான் உங்களுக்கு வேணும்னா அனுப்பிச்சு வைக்கிறேன் பாரு. ஒன்றும் இல்லைம்மா, சரி ஆயிடுவா.
நத்திங் டு வரி. இன்னொன்று என்னத்துக்கு ஹாஸ்பிட்டலுக்கு எடுத்துன்னு போனோம்னா, ஒரு வாரம் இருக்கும்போது நான் வெளியில் வந்த உடனே கதவை சாத்திடுவா. சாத்திட்ட உடனே இவ என்ன பண்ணிக்கிறாங்கோ, ஃபுல் சாமான் வீட்டு சாமானையே மூட்டை கட்டி 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 ராத்திரி 12 மணிக்கு 2 குழந்தைய தூக்கி எடுத்துன்னு போய் எல்லாம் தொட்டியில் குப்பை தொட்டியில் போட்டுக்கிறாங்க. இந்த சைடு 2, இந்த சைடு 2, அந்த ட்ரெயின் இல்லை மேடம். ஒன்றும் இல்லை மேடம். காலை விடுத்துருவேன். வாஷிங் வாஷிங் மிஷின் கூட போட்டு ஃப்ரிட்ஜு வெட்டு போட்டுக்கிறா, நான் வாஷிங் மிஷின் கேட்டவங்களா எடுத்து ஃபர்ஸ்ட் போட்டுக்கிறா. ஃப்ளோர் தான் ஏமா இப்படி எல்லாம் பண்றேன்னா க்ளீன் பண்றேக்கா நான் சாட்டர்டே லீவ் இருந்துச்சு அப்போ 7 சொன்னாங்க உன்னோடமா நீ உங்க தங்கச்சி இந்த மாதிரி 2 மூட்டை இந்த சைடு 2 மூட்டை இஸ்தின்னு போகுது, இந்த நாங்கள் சைடு வேற 2 மூட்டை ஏரியாவில் இஸ்தின்னு போகுது. இருக்கோம். அவங்க கூட எங்களுக்கு கால் பண்ணாங்க. உங்கள் சிஸ்டர் வந்துட்டு என்னவோ பேக்கா அதை கூட அவ்வளோ பெரிய பேக் எடுத்து ஒரு ஒரு பின் புள்ளிய எடுக்கல கையில் மேடம். பிடிச்சின்னு ஒரு இன்னொரு பின் புள்ளி- எடுக்கல. இவ வீட்டில் நாங்கிறேன், இவளுக்கு சின்ன வீட்டில் என் Thanks போனா பையங்கிறான். கூட பரவாயில்ல இவளுக்காக ma'am. நம்ம கேட்டவங்க எனக்கு அவளை என்ன இவ்வளோ வயசுல எனக்கு காய்ச்சறாங்களா? இவ வீட்டில் 15 நாள் அவ வீட்டில் இவ நல்லா இருக்கணும்னு தானே நான் போனேன். ஏன் ஏன் அப்படி போறீங்க? ஏன்னு கேட்டாக்காங்க, அவன் நைட் ஷிஃப்ட் போகிறான். பசங்க ரொம்ப அழுகுதுங்க. அதனால காரணம் எனக்கு தூக்கம் வருதுக்கானா, என்னடா உனக்கு கல்யாணம் வருதுயா, உனக்கு பிள்ளை இல்லையாடா? நான் என்ன மாமி எனக்கு தூக்கம் இல்லை மகன், நீ போய் சுதாக்கா வீட்டில் படுத்துக்கோ மகன் அப்படின்னு சொல்லுவேன். இப்போ அவன் இருந்தால் நீ என் கூட இருக்கணுமான்னு. சரி இவ எவ்வளோ தொந்தரவு பண்ணுறாள், அவள் செப்பரேட்டாக கேட்குறாள். நான் தான் சமையல் செய்வேன், எல்லாம் செய்வேன். இப்போ அவளுக்கு அந்த குழந்தைய வச்சு சமையல் செய்ய முடியறதில்லை, சாப்பாடு செய்ய தெரியுதில்லை, ஒன்றும் முடியறதில்லை. அவளுக்கு டவுட்டுங்க மம்மி பாப்பாக்கு என்ன சாப்பாட்டுல கலந்து குத்துறாங்க அக்கா மம்மி கூட This is- இருக்க கூடாது. இது வந்து நீங்க என்னப்ப விட முடியாதுமா, இம்மீடியட்டா அட்மிட் அப்போ பண்ணணும். வீட்டு சாமானே போட்டாங்க இல்லைங்களா, கிச்சன்லேருந்து என்ன பண்ணிட்டுக்கிறா, இவங்க கொஞ்சம் ஓப்பன் பண்ண பார்த்துக்கிறாங்க. ஸ்டவ் எடுத்துன்னு வந்து பெட்ரூமில் வச்சு சாப்பாடு செய்யணுங்கிறா. அப்போ நாங்கள் ரொம்ப இல்ல இல்ல, பயம். யூ ஹேவ் டு இம்மீடியட்லி அட்மிட் ஹர். இப்போ போலீஸ் ஸ்டேஷன்ல என்ன ப்ராப்ளம்? ஆக்சுவலாக நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு இட்டுன்னு போனோம் இல்லைங்களா, அவள் ரொம்ப ஸ்க்ரீம் பண்ணி என்னை காப்பாற்றுக்கோன்னு அவள் மொபைல் வேணும். நான் மொபைல் கொடுத்தேன். 2 பிள்ளைங்க என் கூட தான் வரணும். 2 பிள்ளைங்களும் கொடுத்துட்டு நான் கூட போனேன். உனக்கு ஒன்றும் ஆகாதுமா, நீ என்னை நம்பு, எவ்வளவோ பேசி பார்த்தாங்க. அங்கே போயிட்டு என்ன பண்ண, எந்த ஊருமா? பெங்களூருமா. அங்கே என்ன பண்ணால் இந்த ஆம்புலன்ஸில் வரும்போது அவங்க லாயருக்கு ஃபோன் பண்ணினே இருந்தான். நம்ம விட்டுட்டேன். நம்ம என்ன ஹார்ம் ஒன்றும் பண்ண போகிறதில்ல, 1 hour தானே. பட் ஷி வாஸ் நைட்டி ஸ்லிப்பர் எல்லாமே. ஏன்னா ஏன் தங்கச்சி தானே, நம்ம எனக்கு இருக்கிற தெரியுமா, நீங்க சொல்லவே வேண்டாம். அதுக்கு நான் என்ன பண்ணேன், ஐ ஹவ் நெவர் Nothing. கிரைட் இன் மை லைஃப். டோன்ட் வரி, யூ டிட் த ரைட் திங். ஸோ அப்போ நீங்க நான் சரியான விஷயம் தான் பண்ணிருக்கீங்க. எப்படி வந்தாங்களா அவங்க? நான் அதை ரொம்ப கேட்க thanks மறந்துட்டேன். ma'am. நான் எவ்வளோ இங்க எப்படி அவளுக்கு அவ்வளவு நான் தைரியம் கேட்பேன். இல்லைங்க மேம். ரேகா கொஞ்சம் அனுப்புங்களேன், எப்படி வந்தா இங்க ரீச் ஆனானே அது தெரியல மேம். மட்டும் தெரியும். இல்லை மேடம், அவளுக்கு இடம் தெரியாது, யாரோ கொண்டு ஏன்னா திருப்பி அவங்க அவளை மிஸ்கைட் பண்ணிட்டா. ஜாக்லின், எனக்கு ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லுமா. நீங்க வந்து உங்க கசின் வீட்ல இருந்து கிளம்பினீங்க இல்லையா? ஆமாம் ஏமா அங்கேருந்து கிளம்பினீங்க சொல்லாம? உங்க கசின் பன்னார்கட்டால கொண்டு போய் வச்சிருந்தாரு, ஆமாம். அங்கேருந்து ஏன் கிளம்பி? வனர்கட்டால் அண்ணா வந்துட்டு என்ன பண்ணார், யாரோ அவங்க தெரிஞ்சவங்க வீட்டில் வச்சார். ஒரு நாள் அங்கே ரொம்ப ப்ராப்ளம், அங்கே எல்லாம் வைக்கக்கூடாதுன்னு அவங்க சொன்னாங்கன்னு சொல்லிட்டு சொன்னிருந்தேன். நான் என்ன பண்ணேன், சாயங்காலமே கிளம்பிடு, நான் சர்வீஸ் அப்பார்ட்மெண்ட்டில் உனக்கு 3 நாளைக்கு வீடு இது புக் பண்ணி தரேன், உங்கள்கிட்ட காசு இருக்குதான்னு கேட்டேன். நான் சொன்னேன் இந்த 50,000 அக்கௌண்ட்டில் இருக்கான்னா, நான் யார்ட்டும் காசு கேட்டு தான் வாங்கினேன் மேடம், எல்லாமே லிஸ்ட்டு கிடைக்கும் உங்களுக்கு, நான் எதுனா போய் சொல்கிறேனோ இல்லை எதுனா எல்லாமே இருக்குது. நோ ப்ராப்ளம். நான் என்ன சொன்னேன், அண்ணா எனக்கு வந்துட்டு ஏதாவது ஒரு ரெண்ட்டுக்கு கம்மி காசுக்கு ஏதாவது ரெண்ட்டுக்கு எங்கன்னா வீடு எடுத்து கொடுத்துருங்க, இவங்க கிட்டேருந்து தூரம் இருந்தாலே போதுங்க, நானும் குழந்தைங்க சேஃபாக எப்படியோ பொழிச்சுக்குவோங்க, எந்த வேலை சேர்ந்தாவது நான் என் பிள்ளைங்களை காப்பாற்றுற கெப்பாசிட்டி இருக்குது மேடம் எனக்கு அப்படின்னு நான் சொன்னாங்க. அவர் என்ன சொன்னார், 3 நாளைக்கு சர்வீஸ் அப்பார்ட்மெண்ட் புக் பண்ணி தரேன், அங்கேருந்து கிளம்பிட்டா அங்கே இரு, நான் 3 நாளில் வீடு பார்த்து கொடுக்குறேன்னு சொன்னேன். எனக்கு என்ன அவங்க அக்கா அந்த மாதிரி மெசேஜ் அனுப்பிச்சிருந்தாங்க இல்லைங்களா, மேபி அண்ணா அவருக்கு ரொம்ப க்ளோஸுங்க, எங்கள் எல்டர் சிஸ்டருக்கு. அவர் சொல்லி இருக்கலாம், சொல்லாத இருந்தாலும் பரவாயில்ல, சொல்லி இருந்தால் எனக்கு ரிஸ்க்கு, அதனால நான் அங்கேருந்து கிளம்பிட்டேன். கிளம்பி எங்கே போனீங்க? நான் அங்கேருந்து கிளம்பிட்டு ஃபோன் பண்ணேன், எனக்கு தெரிஞ்சவங்களுக்கு எல்லாம் ஃபோன் பண்ணேன் மேடம், பழைய ஆஃபீஸில் இருக்கிற பொண்ணுக்கெல்லாம் கூட ஃபோன் பண்ணியிருக்கோங்க. யாரை கேட்டாலும் யாரும் ஹெல்ப்பே பண்ணல மேடம் எனக்கு. அங்கேருந்து போனாக்கா ஒரு இது வெளியே இப்படி உக்காந்துருக்குற, அது சர்ச் மாதிரியெல்லாம் இல்லை மேடம், சும்மா ரூம் மாதிரி தான் இருக்குது. அவங்க என்ன சொன்னாங்க, அந்த பாஸ்டர் அவங்க அந்த சர்ச்சுக்கு லேடி அவங்க தான் விடம் எல்லாம் கொடுத்து சமையல் பசங்களுக்கு சேர்ந்து நீ உனக்கு என்ன வேணா இருந்தாலும் எப்படி சேர்ந்து அந்த சர்ச்சுக்கு போனீங்க? ஆனால் நான் அங்கேயே அப்படியே தேடின்னு போனேன் மேடம். தேடின்னு போனேன்னு சொன்னா அவங்கள தேடின்னு போலங்கோ, இல்லை பன்னார்கட்டா இல்லை மேடம், அது ஆக்சுவலி இந்த சைடு தாங்கோ, அது எக்ஸாக்ட் ஏரியா பேர் தெரியாது மேடம் எனக்கு. சரி, அப்போ அவங்க தான் அந்த வீட்டில் விடை கொடுத்தாங்க. அவங்க அந்த பாஸ்டர் ஆண்டி வந்துட்டு எனக்கு பசங்களுக்கு என்ன வேணும் சேர்ந்துக்கோ, எதுவுமே ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் இல்லை மேடம். இவ்வளோ நல்ல ஜனங்க கூட உலகத்தில் இருக்கிறாங்களான்னு எனக்கு ஆச்சரியம் ஆச்சுங்கோ.
அவங்க எல்லாமே விட்டுட்டாங்கங்க. என்ன உனக்கு பசங்களுக்கு என்ன வேணும் சேர்ந்து விட்டு, உனக்கு என்ன வேணும் சேர்ந்துக்கோ, இது உன் வீடு மாதிரி இரு, உனக்கு என்ன வேணும் பண்ணிக்கோ, டெய்லி பசங்களுக்கு தண்ணி வச்சு குளிக்க வெய்யி, டிவி பாரு, ரொம்ப ஃப்ரீயாக விட்டுருந்தாங்க. அங்கே இருந்தாங்க. அங்கே இருந்துட்டு நான் என்ன நினச்சேன், இந்த உமன்ஸ் வெல்ஃபேர் ஆல்ரெடி கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்குறேன் சார், அங்கே போயிட்டு ஏதாவது ஒரு உதவி கேட்கலாம், இந்த மாதிரி எனக்கு ப்ராப்ளம் இருக்குது, என்னை மென்டல் ஹாஸ்பிட்டலில் போட பார்க்குறாங்க, எனக்கு கொஞ்சம் உதவி செய்யுங்கன்னு கேட்கலான்னா இவங்க எல்லா இடத்துலையும் இவங்களது தான் நடக்குதுங்க. நான் நீ எங்கே ஓடினாலும் இவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த சர்டிஃபிகேட் இது பைத்தியம் தான் சொல்லுவாங்க. அதனால நான் சொல்கிறது எதுவுமே சொல்லாது. நான் உங்கள் ப்ரோக்ராம் பார்த்துருக்குறோங்க. எனக்கு நிறைய விஷயம் நான் ப்ராப்ளமில் அந்த ஆட்டோவில் கூட பசங்களை தூக்கின்னு ஓடும்போது கூட ஒரு ஆட்டோக்காரர் என்னை பார்த்துட்டு என்ன ப்ராப்ளமான்னு கேட்டார். ஆமாங்க நான் ஒன்றும் சொல்லுங்க. ஆமாங்கன்னா ஜி தமிழ் பார்க்குறீங்களாம்மா, சொல்வதெல்லாம் உண்மை, அங்கே போங்கம்மா, உங்களுக்கு எல்லாம் நல்லது பண்ணி கொடுக்குறாங்க, எல்லாம் நல்லது பண்ணி கொடுக்குறாங்கன்னு நிறைய பேர் சொன்னாங்க. நான் கூட உங்கள் ப்ரோக்ராம் பார்த்துருக்குறேன். நான் என்ன நினச்சேன், இவங்க வந்துட்டு சர்டிஃபிகேட் காமிச்சு போலீஸ் கூட அது பைத்தியம்னு சொன்னாக்கா அவங்க இது பண்ணிக்கலாம். பட் இங்கே வந்தால் நீங்கள் விசாரிக்குவீங்க. சும்மா பைத்தியம் சொன்னோன்னா யாரும் பிடிச்சின்னு போங்க மென்டல் ஹாஸ்பிட்டலில் போடுன்னு சொல்ல மாட்டீங்க. நீங்கள் வந்து எல்லாம் விசாரித்து கரெக்டாக எது சைடு நியாயம் இருக்குதோ அது சைடு இது பண்ணுவீங்கன்ட்டு அங்கேருந்து அவங்கள ஹெல்ப்பு கேட்டு இங்கே வந்தேன் மேடம். உங்ககிட்ட வந்து கேட்டால் நீங்கள் கரெக்டாக ஜட்ஜ் பண்ணுவீங்க, இது பண்ணுவீங்கன்ட்டு நான் இங்கே வந்தேன் மேடம். ஜட்ஜ் எல்லாம் பண்ண முடியாதுமா, ஆனால் உனக்கு சஜஷன் சொல்ல முடியும். நீ ஒரு பிரச்சனையில் இருக்க, அந்த பிரச்சனைக்குள்ளே இருக்கும்போது அந்த ப்ராப்ளம் என்னதுன்னு உனக்கு கண்டுபிடிக்கிறதுக்கான தெளிவு போயிடும். நான் வெளியிலேருந்து பார்க்கும்போது என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் உனக்கு என்ன ப்ராப்ளம் இருக்குன்னு எனக்கு தெரியுது. புரியுதா? எங்களுக்கு நீ ரொம்ப முக்கியம், ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆனால் உனக்கு என்ன பிரச்சனை இருக்குன்னு உனக்கு எடுத்து சொல்லுறது அதை விட முக்கியம். சொல்லுங்க மேடம். ஓகே, உனக்கு உன்னோட ஹெல்த் ரீகெயின் பண்ண முதல்ல உன்னோட உடம்புக்கு தெம்பு வரணும். அப்போ தான் உன் பசங்களை பார்த்துக்க முடியும். அப்புறம் உன்னோட மைண்டு கொஞ்சம் கிளியர் ஆகணும். அந்த தெம்பு உனக்கு வரணும். அதுதான் எங்கள் வேலை. ஓகே? ஆனால் மேடம் நான் எந்த காரணத்துக்கும் இவங்க கூட நான் போக மாட்டேன். போக வேண்டாமா, அவங்க கூட போக வேண்டாம், அவங்க கூட போக வேண்டாம். பட் யூ நீட் கவுன்சிலிங். பரவாயில்ல மேடம், கவுன்சிலிங் வேணும்னா கூட போகிறேன். எங்கன்னா அவள் சந்தோஷம் எங்கே இருக்குதோ, உங்கள் அண்ணா வீட்டில் போகிறாளா இல்லை உங்ககிட்ட இருக்கிறாளா, அவள் எங்கே அவங்க ஹஸ்பண்ட் வீட்டில் இருக்கிறாளா, அவளுக்கு சந்தோஷம் எங்கே இருக்குதோ, அவள் எங்கே நல்லா இருக்கிறாளா அங்கே விட்டுருங்க மேடம். நீங்கள் அவளுக்கு அழக்கூடாது. எந்த தொந்தரவும் வரக்கூடாது. போலீஸ் வந்திருக்காங்களா? அவங்க போலீஸோட தான் சுற்றுவாங்க. எங்க பாரு போலீஸ். இவங்க கூட வரல, இவங்களுக்கு போலீஸை ஏமாத்திட்டு வந்துட்ட நீ. போலீஸும் ப்ராப்ளம்ல ஆயிட்டாங்க. இவங்க சொல்லிடுதுங்க ஆக்ஷன் எடு அவங்க மேலன்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் அப்படி இல்லம்மா, போலீஸ் மேல ஆக்சுவலி நீ தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்க. நீ அங்கேருந்து போலீஸ்ட்டு சொல்லாம வெளியே வந்துட்டல, அவங்களும் ப்ராப்ளத்தில் இருக்காங்க. அவங்க தான் எனக்கு சொன்னாங்க மேடம், நான் இங்கேருந்து 9:30 வரைக்கும் நான் அந்த கில்ஜே நைட்டியை போட்டுக்கின்னு ஒரு நாளெல்லாம் ஃபுல்லிங்க பசியாக இந்த ஸ்டேஷன் ஃபஸ்ட்டு வில்சன் கார்டன் ஸ்டேஷன் கிட்டன்னு போனாங்க. அங்கே என்ன சொன்னார், இங்கே இல்லை இது எந்த கேஸ் ரிலேட்டடு நிமான்ஸ்னால் அந்த ஸ்டேஷன் கிட்டன்னு போனேன். அங்கே இட்டுன்னு போனாங்க. அங்கே எவ்வளோ நேரம் உட்காரிச்சாங்க. பசங்க பசியில் அழுதுன்னுக்குறாங்க. பால் இல்லை, என்கிட்ட ஒரு காசு இல்லை, ஒன்றும் இல்லை. அந்த நைட்டி கிழிஞ்ச நைட்டியை போட்டுக்கின்னு அங்கேயே ஒரு துப்பட்டா இல்லை, இது இல்லை, ஒன்றும் இல்லை. அங்கே வர இதெல்லாம் சொல்லுவாங்க, கொஞ்சம் துணி சரி பண்ணிக்க, துணி 2 பிள்ளைகளை தூக்கினி எவ்வளோ கஷ்டம் மேடம். அங்கே உட்காந்து நின்றுட்டு இல்லை எனக்கு என்னத்துக்கு இந்த மாதிரி ஒரு நிலைமை சொல்லுங்க. இவங்க சொல்கிறாங்க எல்லாமே அசியூம் பண்ணுறேன், எல்லாமே நான் அசியூம் பண்ணிடுதுன்னே வச்சுக்கோங்க. ஒரு பொண்ணு உங்கள் பொண்ணு கூட பிறந்தவங்கள அந்த மாதிரி கெதியில் அந்த நைட்டியில் பிடிச்சி தள்ளி இந்த சைடு ஒரு குழந்தை தேசத்துக்குன்னு மேடம் நீங்கள் போயிட்டாங்க விசாரிங்க மென்டல் ஹாஸ்பிட்டலில். இவ்வளோ இன்னோசென்ட்டாக ஆக்ட் பண்ணுறாங்க பாருங்கள். இவங்க அவ்வளோ இன்னோசென்ட் இல்லை. இவங்க ஹஸ்பண்ட் மேடம் அந்த குழந்தையை தூக்கினு எப்படி ஓடுறாரு தெரியுமா மேடம். ஒரு குழந்தையை தூக்கின்னு அப்படியே பின்னால் ஓடுறேன். எங்கள் பெரியக்கா குழந்தையை தூக்கின்னு நான் உள்ளே போயிடணும் எப்படியாவது. குழந்தையை தூக்கின்னு அவங்க அந்த சைடு ஓடுறாங்க. நீங்கள் போய் பப்ளிக்கை விசாரிங்க மேடம். என்ன மாதிரி காட்ட கொடுக்குறாங்க தெரியுமா மேடம். அந்த பள்ளிகளை ப்ரொடெக்ட் பண்ணிட்டு என்ன ப்ரொடெக்ட் பண்ணிட்டு நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு இருக்கிறேன் தெரியுமா மேடம். அந்த மென்டல் ஹாஸ்பிட்டல் வெளியே நான் என்ன மாதிரி காட்ட கொடுக்குறாங்க தெரியுமா மேடம். என்னை எவ்வளோ லவ் பண்ணுறா இல்லைங்களா. கிழிஞ்ச நைட்டி, ஒரு தங்கச்சி உனக்கு கட்டசி, ஒரு நல்ல துணி போட்டு, ஒரு சில்பர் போட்டு, என்ன அந்த பசங்களுக்கு ஒரு டைப்பர் வாங்கி கொடுத்து வீட்டுன்னு போகலாம் இல்லை மேடம். நீ கேட்பியா? உனக்கு ட்ரெஸ் வாங்கி கொடுத்து டைப்பர் போட்டு ஹாஸ்பிட்டலுக்கு வானா நீ போவியா? ஹாஸ்பிட்டல் வாசல்ல எல்லாம் அவங்க உங்ககிட்ட சொல்றாங்க வச்சுக்கோ, அம்மா உனக்கு ஏதோ ஒரு சின்ன கன்ஃபியூஷன் இருக்கு, நீ வா எங்கூட. இப்போ நான் சொல்றதுனால நீ கேட்குற. அவங்க சொன்னாங்க நீ போவியா? இல்லை எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, எனக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை சொல்வேன்.
அப்போ அவங்க என்ன நினச்சாங்க, நம்ம தங்கச்சி எப்படியாவது நல்லா இருக்கட்டும், அதனால எப்படியோ ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பிச்சிடலாம், நம்ம போய் ட்ரெஸ் எடுத்துட்டு வரலான்னு ஒன்று அனுப்பிச்சிட்டு அவங்க போகிறது கேப்பில் நீ சரி escape அவங்க 6 monthsலேருந்து என்ன சொல்கிறாங்க, ஒரே ஒரு இன்ஜெக்ஷன் போட்டுக்கோ நீ நல்லாயிடுவே, ஒரே ஒரு இன்ஜெக்ஷன் போட்டுக்கோன்ட்டு. அந்த மாதிரி என்ன இன்ஜெக்ஷன் இருக்குது மேடம்? ஒரே போட்டாக்கா நல்லாயிடுற மாதிரி அப்படின்னு யார் சொன்னது உனக்கு இன்ஜெக்ஷன் இது எனக்கு சொல்லியிருந்தே இவங்க 2 பேர் தான் மேடம். இவங்க 2 பேர் தான். நான் வேற உங்க பேர் கூட சொல்லலாம், இங்க இல்லாதவங்க பேர் கூட சொல்லலாம். இவங்க 2 பேர் தாங்க. ஆனா ஒரே நான் ஒரு இன்ஜெக்ஷன் கூப்பிட்டேம்மா. போட்டுக்கோ. ஒரே ஒரு ஒரே வாட்டி injection டாக்டர் போட்டுக்கோ. கிட்ட வா. ஒரே ஒரு வாட்டி வா. நீங்கள் அக்காவா? அக்காங்க, நீ ஒரே ஒரு வாட்டி என் கூட டாக்டருக்கு வா. ஒருத்தரை யாருன்னா ஒருத்தரை நம்பு. நான் எவ்வளோ ரிக்வெஸ்ட் பண்ணி பார்த்தேங்க அவளை. அவளுக்கு தூக்கம் வேணும் வேணும், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவளுக்கு உடம்பு இல்லை. உடம்பு இல்லை, தூக்கம் இல்லை, ரெஸ்ட் வேணும், சாப்பாடு இல்லை. சரி, இப்போ அதுதான் நம்ம பண்ண போகிறோம். இப்போ மற்றதெல்லாம் மறக்க போகிறோம். நம்ம நல்லா சாப்பிட்டு நல்லா படுத்து தூங்கி நல்லா மல்டி விட்டமின்ஸ் சாப்பிட்டு உடம்ப தேத்துக்கிட்டு குழந்தைங்களை பார்த்துட்டு இருக்க போகிறோம். அதுக்கப்புறம் மற்ற விஷயங்கள். ஆனா நான் இவங்க கூட போக மாட்டேன் அவங்க மேடம். கூட போக வேண்டாமா? நீங்க எங்கன்னா வச்சு நீங்க வேணாங்க மேம். எந்த ட்ரீட்மெண்ட் கொடுக்குறேன்னா கூட நான் போறேங்க. நீங்க எல்லா டெஸ்ட் கூட பண்ணணும்னா நான் உங்க கூட பண்றேங்க. நீங்க எங்க அனுப்புறீங்களோ நான் போறேன். இவங்கள நம்பி இவங்க கூட நான் எங்கேயுமே போக சரிங்க மாட்டேன். மேடம், பரவாயில்ல. சரிங்க அவ மேம், எங்க எங்களுக்கு வீட்டுல லைஃப் சந்தோஷம். சேஃப்டி, ரொம்ப இவங்களுக்கு சந்தோஷம் மேடம். என் பிள்ளைங்களுக்கு லைஃப் சேஃப்டி இல்ல மேடம். அவ சரி. எங்க இருந்தாலும் எந்த நல்லா டெஸ்ட் வேணுமோ அதில் நீங்க அனுப்புங்க, நான் சரி. போறேன் நம்பி. சரி சரி அக்கா, அப்போ நான் சொன்னதை கேட்கணும். கேக்குறேங்க. ஆனா இவங்க கூட போக அவங்க கூட மாட்டேன். போக வேண்டாம். அவங்க சொல்ற டாக்டர்ஸோ அவங்க அனுப்புற இடத்துக்கு நான் போக கிடையாது. கிடையாது. என் பசங்களை மாத்திரம் என்கிட்ட இருந்து பிரிக்காதீங்க மேடம். அதுங்க கூட எதுக்குன்னு நான் என்ன டெஸ்ட் வேணாலும் பண்றேன். ஒரு நாள் கூட என்னால என் பிள்ளைகளை விட்டு உயிரோடு இருக்க முடியாது மேடம். என்ன டெஸ்ட்னாலும் பரவாயில்ல, நான் எல்லாத்துக்கும் ஒத்துழைக்கிறேன். சரி, ஒரு நாள் கூட ரேகா என் வெயிட் பிள்ளைகளை பண்றியாமா? வெளியே வெயிட் தூர பண்றேன். வைக்காதீங்க. ஓகே. தமிழ் புரியுமா? இங்கிலீஷ்ல. ஓகே ப்ளீஸ். Actually, I spoke to her. What I understand is, last 5 years, Okay. she has been through a lot of stress. Okay. Very bad marriage. Okay. ma'am. There has been a lot of stress, and she's delivered recently. 11 months tha aachu baby ki. Sometimes the women generally tend to get into a sort of depression after Yes, ma'am. post delivery. Could be that, or could be she was already into depression because of her bad experience, and this has aggravated the problem. The thing is, she's imagining things, Yeah. and she feels they are all against her, they are all trying to kill her, and she's against everyone. She feels the whole world is conspiring against her, which is a very regular feature we see here. Okay. ma'am. I may not be a Sure, sure, sure. counselor, I understand. am not a psychiatrist, What? but with my experience I can see that she is highly imaginative, and she is imagining things, and if you leave her, there might be risk for her life. Yeah. Okay, and if you force her to do something, she might escape from here also. If she gets even the slightest, this thing is I'm teaming up with her, them or you, Okay. she will escape from here. 100%. So what I advise is, immediately we have to take her to the hospital. Sure. The thing is, as early as possible, she has to be admitted. So I will talk to, there is a hospital here, SCARF, it's a foundation, Here only? Schizophrenia Research Foundation. They will take care, but only thing is the family has to take responsibility. But So they lived in Bangalore. it is very risky for you to take her from here to Bangalore. Let her become all right. Okay. It could be 10 days, it could be 1 month or 1.5 months. Mhm. But if you take her from here, while you're traveling, somewhere in between she gets down and runs, Okay. Okay. or she ends up in doing something else, Yeah, yeah. we cannot forgive ourselves. But we both is there. We have car. But still, you never know. She's extremely intelligent. Yeah, yeah, yeah. Extremely She's intelligent. clever. So one thing you can do is, you can take a letter from them saying that she has been handed over to them, Mm-hmm. and you can probably complete your formalities here. Sure. அவங்கள relieve பண்ணி விட்டுடுங்க. ஓகே சார். Nimmans is the அழுதுனே best வருவா. place, because since you are all there in Bangalore, Yeah. it'll be easier for you. Is And India's குழந்தைய number one. see, if you put her in leader. here in 2 months இங்க இருந்தான்னா, அடிக்கடி குழந்தைய பார்க்கணும்னு சொல்வா. She might want to see the children. There at least you can come and show her. ஷூர் ஷூர். Here you can't do that. Every day I can take the child to her also if I'm there. தேவி எடுத்துன்னு வருமா மேடம்? So it's you people have to decide which is Sure, better. உங்களுக்கு
உங்களோட ஒரு ஆள் வந்தாக்கா அவளுக்கு ரொம்ப நம்பிக்கை. நீங்க அவங்க கூட போனீங்கன்னா வரவே மாட்டா. அதான் நாங்க 3 பேர் வேற எப்படியோ பஸ்லயோ எப்படியோ போறோம், ட்ரெயின்லயோ. அந்த கேப்ல அவங்க கூட இவங்க போகும்போது உங்க ஆள் யாருன்னு ஒருத்தர் வாட் எவர் இஸ் தேர் எக்ஸ்பென்ஸ் டு கம் பேக் எவ்ரிதிங் that is not a problem ma. That is not the issue at all. சரி, ஒரே ஒரு விஷயம், உங்க கூட அவ வராளான்னு மட்டும் நான் கேட்டுக்கிறேன். நீங்க சரி மேம். கிளம்பிடுங்க. ஆனா நீங்க யாரன்னா ஒருத்தர் உங்க அனுப்புறோமா? ஓகே மேடம், தென் ஐ வில் கோ பீஸ்ஃபுல். ஏன்னா நான் பஸ்ல போனோம். அனுப்புறோமா? சரி, நீங்க வெயிட் பண்ணுங்க, நான் பேசுறேன். Smarty, come. Very smart. Where I'm smart, ma'am. Sit. You are very smart. I was very smart. You actually made everything run all over the place. All my beauty, all my strength, everything You is are gone still now. very beautiful, Rekha. You know what? Say they're all You have not seen my pictures, ma'am. Even now you look very beautiful to me. அவங்களுக்கே டிமிக்கே குடிச்சிட்டீங்க. சரி, that Rekha, pictures let are me in ask this. you I will give you something. back, not an issue. Two things I want to do because you trusted me Yes, and you're going to listen to me. yes, ma'am. ஒன்று வந்து உங்கள் ஹெல்த் சரியாகணும், Okay. இன்னொன்று வந்து உங்களுக்கு மைண்டில் இருக்கிறது அந்த கன்ஃபியூஷன் மாறுறதுக்கு இருந்தா, ஒருவேளை எனக்கு கன்ஃபியூஷனாக இருக்கலாம், நீங்கள் தெளிவாக இருக்கலாம். பட் ஒன் திங் வி ஹவ் டிசைடட், யுவர் ஃபேமிலி இஸ் நாட் கோயிங் டு கம் நியர் யூ. Okay, வி ஹவ் ஆஸ்க்ட் them to go away. They should not come near my kids also. They ma'am. won't. Without your permission, how will they come? Without Even if my you want. permission only, everything is No, happening. nothing ma'am, will because happen. I'm They are helpless. going to give us that guarantee. I am Sir, helpless. without- I will give you So assurance, madam. without her permission, her children or nobody should be Sure, madam. allowed to even meet them. Sure. இப்போ நீங்க இவங்க கூட you want to take treatment here in Chennai or you want to go to Bangalore? Where will I stay, ma'am, if I go to Bangalore? Nimans? Nimans is a mental hospital, ma'am. It is not a mental hospital. And other things are departments said are it also. is a mental hospital? No, other departments I will are tell also you, there. I should go there, ma'am. Eh? I should go to Nimans to take You- treatment. No treatment. First counseling. First, you are an intelligent girl. You are an educated girl. Mental hospital, பைத்தியக்காரி, இதெல்லாம் யார் உங்களுக்கு சொல்லி கொடுக்கறது? யாரு சொல்லி கொடுக்கறது இதெல்லாம்? Neurology, basically. Purely No, it's in I don't even want her to go to a psychiatrist or neurologist. I want her to take proper counseling. Anybody can counsel, Sure, madam. but I want her to get professional help. Sure. You know, two reasons. I have a counselor here, Rekha. You can even do it here. But I was worried if you stay here, because they are into trouble now. Because அவங்களுக்கு அவங்க மேல கேஸ் கொடுத்துருக்காங்க, போலீஸ் மேல உங்க ஃபேமிலி கேஸ் கொடுத்துருக்காங்க. அப்ப அவங்க வந்து அதுலேருந்து ரிலீவ் ஆகணும்னா நீங்க போய் நீங்க சேஃப் நாங்க எழுதி கொடுக்கணும். ம். அப்பதான் அவங்களால திரும்பி போக முடியும். ஸ்டேட்மெண்ட் நான் இங்க இருந்து கூட கொடுக்கலாம் இல்லையா மேடம்? எப்படிம்மா கொடுப்பாங்க? நீ அப்ப பெங்களூருக்கு போயிட்டு தான் திரும்பி வரணும். அதை விட நிமான்ஸ் நான் கூப்பிட்டு சொல்றேன் டாக்டர், எனக்கு ரொம்ப நல்லா தெரிஞ்சவங்க இருக்காங்க. பட் மை ரெக்கமெண்டேஷன் only I can tell you. I thought it's better to trust them than to trust them. எது பெட்டர்? அவங்க எத்தனை பட்டி அவங்க கிட்ட ஹேண்ட் ஓவர் அதை எப்படி பண்ணுவாங்க? அப்ப நாங்க You are a major, madam. You are a major. ಬಟ್ அப்படி சார் I am not ಅವರು supposed to. ನನಗೆ ಇದು ಮೆಂಟಲ್ ಪ್ರಾಬ್ಲಮ್ ಅಂತ ಮೆಂಟಲ್ ಪ್ರಾಬ್ಲಮ್. ಸೊ ವೆನ್ ದೇ ಕ್ಲೇಮ್ ದ್ಯಾಟ್ ನೀವು ಅವ್ರ ಫ್ಯಾಮಿಲಿ ಕೇಳ್ತೀರಾ, ನನ್ನ ಮಾತು ಕೇಳ್ತೀರಾ? ಅವತ್ತು ಅವರು ಅಷ್ಟು ಮಕ್ಕಳನ್ನೆಲ್ಲ ಕಿತ್ಕೊಂಡು ತಳ್ಳುವಾಗ ಅಲ್ಲಿ ಹೇಳಿದ್ದು ரேகா 1 2 3 4 5 கேமரா இருக்கு. அவர் இங்க சொல்றாரு ஃபேமிலியோட கொடுக்க மாட்டேன். அது எப்படி அது அவங்க இப்போ ஃபேமிலிட்ட கொடுப்பாங்க? அவங்கள்ட்ட தான் அவனுக்கு சேஃப்டி ஜாஸ்தி. ஓகே, கேன் வி சென்ட் ஒன் ஆஃப் அவர் பீப்புள் வித் யூ, ஒன் ரிப்போர்ட்டர்? சூப்பர், வி ஆர் கோயிங் டு பி வித் யூ. ஓகே, உங்க கூட உங்க கேஸ் ஃபைட் பண்ணறதுக்கு, உங்களுக்கு நியாயம் கிடைக்கிறதுக்கு நாங்க எல்லாருமே உங்க கூட இருக்கோம். ஓகே, இப்போ ரிப்போர்ட்டர் உங்க கூட வருவாங்க, நீங்க அவங்களோட ஒரே ஒரு ரிக்வெஸ்ட். எனக்கு என்னன்னா, எனக்கு இங்கே இந்தியாவில் செட்டில் ஆக இஷ்டம் இல்லை. ஐ ஜஸ்ட் வாண்ட் டு கோ பேக் டு குவைட் வித் மை ஹஸ்பண்ட் அண்ட் கிட்ஸ். இது என்னுடைய ரிக்வெஸ்ட் மேடம். நான் ஐ எக்ஸ்பெக்டட் தட் யூல் கால் மை இன்லாஸ் அண்ட் ஹஸ்பண்ட் ஆல்சோ அண்ட் டாக் பேச போறேன் அவங்களுக்கு. அதுக்கு முன்னாடி எனக்கு ஐ வாண்ட் யூ டு டு அ கவுன்சிலிங். உங்க ஹெல்த் சரியாகணும் ரேகா. ஹெல்த் ரொம்ப மோசமா இருக்கு. ஐ நோ தட். என் குழந்தைக்கு வேற உடம்பு சரியில்லை. ஆமாம் மேம். அது ரெண்டும் அட்டென்ட் பண்ணதுக்கு அப்புறம் உங்க ஹஸ்பண்டை நம்ம கூப்பிடலாம். ஷூரா? ஓகே, வேர் ஷுட் ஐ கோ நவ் மேம்? நீங்க அவங்க கூட போங்க.
ಸರ್ ಎಲ್ಲಿ ಸರ್ ನೀವು ಹೇಳಿದ್ರಿ ನನಗೆ ಪ್ಲೇಸ್ ಅರೇಂಜ್ ಮಾಡ್ಕೊಡ್ತೀನಿ ಇರೋಕ್ಕೆ ಅಂತ? Stay at home. ಸ್ಟೇಟ್ ಹೋಮಲ್ಲಿ ನನ್ನ ಕಿಡ್ಸ್ ಜೊತೆ ನಾನು ಇರೋಕ್ಕಾಗುತ್ತಾ? Why not? ಇವ್ರಿಗೆ ಫೀಡ್ ಮಾಡೋರು ದಯಮಾಡಿ ಸ್ಟೇ ಮಾಡ್ಬೋದಲ್ಲ? ಶ್ಯೂರಾ ಸರ್, ಯಾಕಂದ್ರೆ ಅವತ್ತು ಸ್ಟೇಷನ್ ಕರ್ಕೊಂಡು ಹೋಗ್ಬಿಟ್ಟು ಅವ್ರು ಏನು ಹೇಳಿದ್ರು ಅಂದರೆ ಸ್ಟೇಟ್ ಹೋಮಲ್ಲ ಇಕ್ಕೋಕ್ಕಾಗಲ್ಲ, ವಿಲ್ಸನ್ ಗಾರ್ಡನಲ್ಲಿಂದ See madam, it's in humanity. If you're having feeding baby, they're not separated. ಸೊ ಯು ವಿಲ್ ನಾಟ್ ಸಪ್ರೇಟ್ ಮೈ Sure. ಕಿಡ್ಸ್ ಫ್ರಮ್ ಮೀ? யூ ஆர் அ வெரி ஸ்மார்ட் கேர்ள். நம்ம ரிப்போர்ட்டர் உங்கள் கூட வருவாங்க. அது போருமா உங்களுக்கு? நான் அட்மிட் ஆக மாட்டேன் மேடம். அவங்களுக்கு என்ன டெஸ்ட் பண்றாங்களோ பண்ணிட்டு let them It's not admit, madam. let Just me counselling. let them let We'll me do only outside. one day counseling. That's it, madam. ஷூர். அப்போ Sure. அவங்க எங்கே தங்க வைப்பீங்க? ஹோமில் தங்க வைப்பீங்க. Sure. சரி, அங்கே பக்கத்தில் சின்ன சின்ன ஹவுசஸ் ஏதாவது கிடைக்குமா? Yeah. யூ வில் கெட். Yeah. We'll ஸோ டெம்பரரிலி கோ டூ திஸ், கிளியர் எவ்ரிதிங் அண்ட் கம் அவுட். ஒன்ஸ் த டாக்டர் கிளியர்ஸ் எவ்ரிதிங், நோபடி கேன் சே எனிதிங். யூ டிசைட். practical problem யோசிச்சு பாரு ரேகா. You need counseling, you need medical help, and you need a place to stay, right? So is it not better to go be in one place and get all this done? Okay? What option I have, ma'am? I have You to don't do have it. option. That's a point, Rekha. That's a point. என்னன்னா யாரா ஒருத்தரை ட்ரஸ்ட் பண்ணோம் இல்லையா? அத்தை உங்களை ட்ரஸ்ட் பண்ணி அப்ப நான் சொல்றதை கேட்கணும். சோ நான் சேஃபா வெளியே வருவேன், நீங்க கேரண்டி கொடுக்குறீங்கல்ல மேடம்? 100%, 100%. Me and my kids will come out safe. 100%. அதுக்கு தான் இவ்வளோ கஷ்டப்படுறோம். ಸರ್ ನೀವು ಗ್ಯಾರಂಟಿ ಕೊಡಬೇಕು ಸರ್. ನಾನು ನನ್ನ ಮಕ್ಕಳು ಸೇಫಾಗಿ ಆಚೆ ಬರ್ತೀರಿ ಅಂತ. Sure, madam. சாப்பாடோ தண்ணி நல்லா சாப்பிட்டுட்டு நான் நல்லா தூங்கினாலே நான் நல்லா இருப்பேன் மேடம். அதுதான் மேட்டர். நான் வந்து அதுதான் போறது நீங்க உனக்கு சொல்றீங்க மேக்ஸிமம் என்ன செய்வாங்க தெரியுமா நிமான்ஸ்ல? உனக்கு தூங்குறதுக்கு மருந்து கொடுப்பாங்க. நீ ரெஸ்ட் எடுத்து எந்திரிச்சியானா உன் பாட்டில் உன்னோட வேலையை பார்க்கலாம். சரிங்க, அவ்வளவுதான். நீங்க என்ன திரும்பி மீட் பண்றேன்னு சொல்லிட்டு சொல்லுங்க. நான் போயிட்டு ட்ரீட்மெண்ட் நீங்க சொல்ற மாதிரி நீ எடுத்துட்டு வரேன். வாமா, நீ கிளம்பி அங்கேருந்து நிமான்ஸ்ல உன்னோட 2 நாள் நல்லா ரெஸ்ட் எடுத்து தூக்கம் எல்லாம் பண்ணிட்டு நீ குழந்தைகளை எடுத்துன்னு வாமா, நான் மறுபடியும் உன்னை மீட் என் பண்றேன். லைஃப்க்கு என் பிள்ளைங்க லைஃப்க்கு நீங்க கேரண்டியா மேடம்? உன்னோட நீ இந்த பாரு ஒரு விஷயம், உன்னோட லைஃபுக்கு நீ தான் கேரண்டி, நான் கேரண்டியா இருக்க முடியாது. நீங்க கேரண்டின்னு தான் நான் இங்க இருக்க நான் வந்தேன் உனக்கு மேடம். ஹெல்ப் பண்ணறதுக்கு கேரண்டி. நீங்க ஹெல்ப் பண்ணுவீங்கன்னு தான் நான் அவ்வளவுதான். வந்தேன். அதெல்லாம் கேரண்டி நான் எல்லாம் சொல்ல மாட்டேன். உள்ள போனாக்கா நான் சேஃபா வெளியே வருவேன் நானும் கிட்ஸ்னு சொல்லிட்டு நீங்க கேரண்டி கொடுக்குறீங்களா மேடம்? டெஃபினெட்லிமா, டெஃபினெட்லி. அதுல என்ன டவுட்? எனக்கு டவுட் தான் மேடம். எனக்கு டவுட் இல்லம்மா. சோ நீங்க எனக்கு கேரண்டி கொடுக்குறீங்க நானும் புள்ள உள்ள போயிட்டு ட்ரீட்மெண்ட் எடுத்து சேஃபா வெளியே வருவேன். 100%. சோ நீங்க எனக்கு நெக்ஸ்ட் என்ன நான் எப்ப மீட் பண்ணுறது உங்களை எனக்கு ஒரு நீ அப்பாயின்மெண்ட் கொடுங்க. நீ இன்னைக்கு போயிட்டு நாளைக்கே வெளியே வந்தா நாளைக்கு ஈவினிங் நான் உன்னை மீட் பண்றேன். ಶ್ಯೂರ್ ಮ್ಯಾಮ್. 100%. ಸರ್ ಅವ್ರು ಹೇಳೋ ಥರ ನಾನು ಹೋಗ್ಬಿಟ್ಟು ಟ್ರೀಟ್ಮೆಂಟ್ ಆದಮೇಲೆ ಇಲ್ಲಿ ತಿರುಗಿ ನನ್ನನ್ನು ಕರ್ಕೊಂಡ್ Your ಬರ್ತೀರಾ? will and wish, madam. சரி மேடம், உங்களை நம்பின்னு போறேங்க, நீங்க என்ன வெளியே வர வைக்கணும். உங்க கூட நம்ம ஆளு வராரு. சரிங்க, கிளம்புங்க. சந்தோஷமா கிளியரா எந்த பயம் இல்லாம தைரியமா போயிட்டு நெக்ஸ்ட் நீங்க என்ன மீட் பண்ணும்போது எங்க இன்லாஸ் எல்லாம் கூப்பிட்டு உங்களோட எல்லா husband அ ப்ராப்ளமும் வரட்டும். Sure. சால்வ் பண்ணி என்ன வாபஸ் அப்ராட் கமிச்சு வைப்பீங்களா மேடம்? நிச்சயம். சரிங்க. ஓகே. ஆக்சுவலி இவங்க நிமான்ஸ் வர கொண்டு போய் இந்த பொண்ணை சேர்க்கறது ரொம்ப கஷ்டமான வேலை. ஐடியலி பார்த்தோன்னா இங்கே லோக்கலாக ஸ்காஃப்லேருந்து ஆம்புலன்ஸ் கொண்டு வர சொல்லி இந்த பொண்ணை கூட்டிகிட்டு போகிறது தான் கரெக்டு. ஆனால் அவங்க ஃபேமிலியும் ப்ளஸ் அங்கேருந்து வந்திருக்கிறது போலீஸ்க்கும் ப்ராக்டிக்கலான ப்ராப்ளம்ஸ் இருக்குது. ஸோ அதனால தான் அந்த ஒரு ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டினால தான் இந்த ரிஸ்க் எடுத்து இப்போ இவங்களோட அனுப்புகிறோம். எனிவே அந்த பொண்ணை சேஃபாக ஹாஸ்பிட்டலுக்கு போய் அட்மிட் ஆகி அவன் நல்லா இருக்காங்கிற விவரத்தை நாங்கள் கூடிய சீக்கிரம் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறோம். மீண்டும் இன்னொரு உண்மை சம்பவத்துடன் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.